ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஏகே ஃபேமிலி விலாக்ஸ் ஃப்ரம் யூகே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால், நான் ஆல்ரெடி ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஆல்ரெடி லாங் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன் இந்த நோட்ஸில். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது டாக்குமெண்ட். இப்போ என் பையன் இங்கே யூகேயில் பிறந்து இப்போ 2.5 இயர்ஸ் ஆகுது. இப்போ என் குழந்தைக்கு இப்போ 2 இயர்ஸ் அண்ட் 2.5 இயர்ஸ்க்கான கொஷினர் NHSலேருந்து வீட்டுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த டே நான் என்னோடய அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஹெல்த் ரிவ்யூ மீட்டிங்க்கு போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஷினர் நமக்கு வீட்டுக்கு ஏர்லியாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு பிஃபோராகவே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இதை ஃபில் பண்ணி அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிற அன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன இப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். குழந்தை பிறக்கிறப்போ ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நமக்கு ரெட் புக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதாவது குழந்தையோட பர்த் ஹிஸ்ட்ரி. ஸோ என்ன மாதிரி பிறந்தாங்க, ஸோ அவங்களோட ஹெல்த்துக்கு சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே அந்த புக்கில் இருக்கும். ஸோ அந்த ரெட் புக்கு தான் இது. இந்த புக்கு த்ரூ அவுட் அந்த குழந்தைக்கு நம்ம அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி இதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது 41 டேஸ்க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம லோக்கல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு இந்த ரெட் புக்கை எடுத்துகிட்டு போய்ட்டு பேரண்ட்ஸோட சம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்ம ஃப்யூச்சரில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்கு அண்ட் நம்ம இப்போ அதர் கண்ட்ரி பீப்புளுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ யூகேக்குள்ளே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கிலாண்டு, வேல்ஸ், நார்தர்ன் அயர்லாண்டில் 42 டேஸ்க்குள்ளே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடணும். இதுவே ஸ்காட்லாண்ட் அப்படின்னா 21 டேஸ்க்குள்ளே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நியூபார்ன் பேபிக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் லோக்கல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். ஸோ நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு ப்ரேயர் மோஸ்ட் நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை, இந்த ரெட் புக்கை வச்சு நம்ம ஜிபியில் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா நமக்கு ஜிபியில். ஸோ அதே ஜிபியில் போயிட்டு இந்த ரெட் புக்கையும் சப்மிட் பண்ணி நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து குழந்தைக்கு NHSல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது நம்ம மெயினாக பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த வேக்சின் ஃபாலோஅப்ஸ் எல்லாமே நடக்கும். நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு நெக்ஸ்ட் டேவே கம்பல்சரி நமக்கு நர்ஸ் மிட்வைஃப் வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டோட சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது, குழந்தைக்கு தேவையான திங்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத் டப்பு, குழந்தைக்கு தொட்டில், ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா அத்தியாவசிய பொருட்கள்லாம் நம்ம வாங்கி வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதே டைமில் வீட்டில் வென்டிலேஷன்லாம் எப்படி இருக்குது, வீட்டில் இந்த ஃபங்கஸ் இல்லாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், நீட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நெசசரி. இன்னொரு மெயின் திங் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைங்க கார் சீட் இல்லைன்னா டிஸ்சார்ஜே பண்ண விட மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து. காரில் கொண்டு போகல, கையில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் அந்த கார் சீட்டில் வச்சு அந்த சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு தான் சேஃபாக நம்ம குழந்தைய எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேஜர் திங்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு அப் டு 6 மந்த்ஸ் வரலும் வீட்டுக்கே மிட்வைஃப் குழந்தைக்கு அந்த பீரியட் டைமில் செக் பண்ணுவாங்க ஹெல்த் விசிட்டு. ஒன் இயர் விசிட்டு அண்டு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் விசிட்லாம் நமக்கு சைல்டு கிளினிக்கு வர சொல்லி அங்கே வெரிஃபை பண்ணுவாங்க. குழந்தைக்கு ஹைட்டு வெயிட் எல்லாம் செக் பண்ணி குழந்தையோட மைல் ஸ்டோன்ஸ்லாம் கரெக்டாக அச்சீவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இந்த மீன் டைமில் நம்ம நியர்பை ஹெல்த் கிளினிக்கில் நியர்பை சில்ட்ரன் சென்டரில் கிளினிக் ரன் பண்ணுவாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ். ஸோ அந்த டைமில் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு வெயிட் செக் பண்ணிக்கலாம். இந்த மற்ற நேரத்தில் நமக்கு மற்ற ஏதாவது மெடிசன்ஸ், ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜிபியை காண்டாக்ட் பண்ணலாம். வேக்சினேஷனுக்கெலாம் நமக்கு ஒரு 1 மந்த்து ப்ரேயராகவே நமக்கு லெட்டர் சென்ட் பண்ணிடுவாங்க வீட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி ஜிபிக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு வேக்சின் போடணும். இப்போ என் பையனுக்கு இதுதான் லாஸ்ட்டு செக்கப்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நர்சரி போகிறது தான் வேலை. என் பொண்ணு இந்தியாவிலேருந்து வந்தது அப்படின்னால இந்தியாவில் நம்ம வேக்சின் போட்ட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கம்பல்சரி செக் சப்மிட் பண்ணணும். ஸோ யாராவது இந்தியாவிலேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வேக்சின் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. இல்லைனா ஃபோனில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால்
அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மேபி வேறு லாங்குவேஜில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் இங்கேயும் வேக்சின் வந்து டிஃபர் ஆகுது. அதாவது இங்கே லேட்டாக போடுற வேக்சின் வந்து நம்ம இந்தியாவில் வந்து முன்கூட்டியே போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் விசிட் முடிச்சுட்டு. தேங்க்யூ, பாய்.